நீங்க நரகத்தை பத்தி கற்பனை பண்ணி பார்த்திருக்கீங்களா? நீங்க, நான் எல்லாருமே நரகத்தை பத்தி ஒரு தடவையாவது கற்பனை பண்ணி பார்த்திருப்போம். நரகம்னா இப்படிதான் இருக்கும், அங்க இவங்க எல்லாம் இருப்பாங்க, என்னென்ன கொடுமைகள் எல்லாம் நடக்கும். இந்த மாதிரியான ஒரு கற்பனை நம்ம எல்லாரோட மனசுலயும் இருக்கும். ஆனா பாருங்க, நான் இப்ப 2 கதை சொல்ல போறேன். இந்த 2 கதையையும் கேட்ட பிறகு நீங்க எப்போ நரகத்தை பத்தி கற்பனை பண்ணினாலும் இந்த 2 கதையிலும் இடம்பெறக்கூடிய காட்சிகள் உங்க மனசுல வந்து போகும். வணக்கம், உங்க கூட பேசிட்டு இருக்கிறது சபரி. நான் இந்த சேனல்ல தொடர்ந்து நிறைய புத்தகங்களை அறிமுகம் செஞ்சு வைக்கிறேன். புத்தகங்கள்ல இருக்கக்கூடிய கதைகளை, எழுத்தாளர்களையும் அறிமுகம் செஞ்சு வைக்கிறேன். இது மாதிரி காணொளிகள் உங்களுக்கு பிடிக்கும்னா என்ன தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜப்பானிய மொழியை சேர்ந்த 2 கதைகள். இந்த 2 கதையையுமே ஒரே எழுத்தாளர் தான் எழுதியிருக்காரு. அவரோட பேரு அகுட்டவா யுனோசகே. இவரை பத்தி நல்ல அறிமுகம் செய்யணும்னா ஒரே ஒரு வார்த்தையை சொன்னா போதும், ரஷமோன். ரஷமோன் எஃபெக்ட் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க திரைக்கதை எழுத்துல. அதாவது ஒரே சம்பவத்தை வெவ்வேறு நபர்கள் அவங்கவுங்க கோணத்துல சொல்றது. இந்த விருமாண்டி படத்துல நீங்க பாத்திருப்பீங்கல்ல, அந்த மாதிரி. அந்த முறையை இவர் தன்னோட ரஷமோன் அப்படின்ற கதையில கையாண்டிருப்பாரு. அந்த ரஷமோன் ஒரு திரைப்படமா வந்துச்சு. அதுல ஒரு கொலை நடக்கும். அந்த கொலைய வெவ்வேறு நபர்கள் அவங்கவுங்க பாணியில சொல்லுவாங்க. கடைசியில ரீடர் கிட்டே அவர் விட்டுருப்பாரு. திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் பார்வையாளர்கள் கிட்டே விட்டுருப்பாங்க யாரு கொலைக்காரங்க அப்படிங்கிறதுக்கான முடிவை. சொல்ல போனா இந்த திரைப்படத்துக்கு பின்னாடிதான் இதே மாதிரியான பாணியில் வரக்கூடிய திரைக்கதைகளை ரஷமோன் எஃபெக்ட்ல இதை எழுதியிருக்காங்க அப்படின்னே சொல்றாங்க. இந்த அகுட்டவா யுனோசகே ஜப்பானை சேர்ந்த ஒரு புகழ்பெற்ற எழுத்தாளர். கிளாசிக்கல் ரைட்டர்ஸ்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கிளாசிக்கல் ரைட்டர்ஸ்ல இவர் ஒருத்தர். இன்னைக்கு நம்ம பார்க்க போற முதல் கதையோட தலைப்பு ஜிகோகு ஹென். ஜிகோகு அப்படின்னா நரகம், ஹென் அப்படின்னா படைப்பு அல்லது அதை பற்றிய கற்பனை அப்படின்னு வச்சுக்கலாம். அதனால இந்த கதையை ஆங்கிலத்துல மொழிபெயர்க்கும் போது த ஹெல் ஸ்கிரீன் அப்படின்னு மொழிபெயர்த்திருக்காங்க. சொல்றேன் பாருங்க. ஒரு புகழ்பெற்ற ஓவியர் இருப்பாரு. அந்த ஓவியர் நரகம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஓவியம் வரைவாரு. ஆனா ஒரு பிரச்சனை, அந்த ஓவியருக்கு தான் கண்ணால பாக்குறத மட்டும்தான் ஓவியமா வரைய தெரியும். அப்படி இருக்க கற்பனை பண்ணி அவர் நரகத்தை எப்படி வரைவாரு? அதுதான் இந்த கதையை சொல்லிடுறேன். அது ஒரு அழகான ஊர். அந்த ஊரோட பேரு ஹொரிக்கவா. அந்த ஹொரிக்கவான்ற ஊரை ஒரு பிரபு ஆட்சி செய்துட்டு வராரு. அந்த பிரபுவுக்கு கீழே நிறைய பேரு அவருடைய அரண்மனையில இருக்காங்க. அதே ஊர்ல ஒரு ஓவியரும் இருக்காரு. அவரோட பேரு யோஷிஹிடே. அந்த ஓவியர் எப்படிப்பட்டவராக இருந்தாரு அப்படின்னா, எல்லோரும் வெறுக்கக்கூடிய ஓவியராக இருந்தார். அவருக்கு தான் சிறந்த ஒரு நபர், தான் செய்யற எல்லாமே சிறப்பானது அப்படிங்கிற எண்ணம் உண்டு. இப்போ அவர் ஒரு ஓவியம் வரையணும்னு வச்சுக்கோங்களேன், நான் கண்ணால பார்த்ததை தான் வரைவேன்னு அடம்பிடிப்பாரு. அது எப்படி சொல்றாங்க பாருங்க. ஒரு பாலம் இடிஞ்சு விழுற மாதிரி ஓவியம் வரையணும்னா பாலத்தையே இடிச்சிருவாரு. ஒரு பேய ஓவியமா வரையணும்னா நிஜமாவே சடங்கு சம்பிரதாயம் பண்ணி ஒரு பேய வர வச்சு அப்புறம் தான் ஓவியம் வரைவார். அரண்மனையில அந்த புறத்துல இருக்கக்கூடிய அழகிகளை எல்லாம் கடவுளா வரைஞ்சு வைப்பாரு. ஒரு திருடனை பிடிச்சு சாமியா வரைஞ்சு வைப்பாரு. ஏன்னா தன்னோட கலையை பொறுத்த வரைக்கும் தான் சிறந்த நபர் அப்படின்னு அவர் நினைச்சதுனால அங்க இருக்கிற யாராலையும் அவர்கிட்ட பேச முடியாது. இப்படிப்பட்ட யோஷிஹிடேவுக்கு ஒரே ஒரு ரத்த உறவு தான் உண்டு. அதுதான் அவருடைய மகள். அவர் ரொம்ப சின்ன பொண்ணு, அம்மா இல்லாம வளர்ந்த பொண்ணு, ஆனா புத்திசாலி. தன்னோட புத்திசாலித்தனத்தினால அதே அரண்மனையில சுத்தி வம்பு பண்ணிட்டு இருந்த ஒரு குரங்க தன்னுடைய நண்பனா மாத்தி வச்சிருந்தா. மத்தவங்க கிட்ட எல்லாம் கடுமையான நபரா நடந்துக்கிற யோஷிஹிடே ஒரே ஒரு நபர்கிட்ட அன்பு காட்டுறாரு அப்படின்னா அது அவருடைய மக கிட்ட மட்டும்தான். அவருக்கு அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு ஆசை. ஒரு நல்ல கணவனை அவளுக்கு திருமணம் செஞ்சு வச்சு 2 பேரும் நல்லா வாழணும்னு ஆசை. இப்படி இருக்கும்போதுதான் இந்த ஓவியருடைய காதுக்கு, இந்த யோஷிஹிடேவுடைய காதுக்கு ஒரு விஷயம் வருது. அந்த மாளிகையின் பிரபு, அந்த அரண்மனையின் பிரபு அவருடைய மகளின் மீது ஈடுபாடோடு இருக்கிறார் அப்படிங்கிற செய்தி இந்த ஓவியருடைய காதுக்கு வருது. அது உண்மையா பொய்யான்னு எல்லாம் தெரியாது. இந்த கதையிலயும் அது உண்மையா பொய்யான்னு சொல்லல. ஆனா இப்படி ஒரு வதந்தி அந்த அரண்மனை முழுவதும் பரவிட்டு இருந்தது. அப்போ ஒரு நாள் இந்த யோஷிஹிடே என்ன பண்றாரு, அந்த பிரபுவுக்கு நிறைய மகன்கள் இருப்பாங்கல்ல, அவருக்கு ரொம்ப விருப்பமான ஒரு மகனை கடவுள் போல வரைந்து அந்த ஓவியத்தை கொண்டு போய் பிரபு கிட்ட காட்டுறாரு. அப்ப அதை பார்த்த உடனே அந்த பிரபுடைய மனசு குளிர்ந்துருது. யோஷிஹிடே, உனக்கு என்ன வேணுமோ கேளு, நீ கேக்குறத நான் தர்றேன் அப்படிங்கிறாரு ஓவியர்கிட்ட. எனக்கு வேற ஒண்ணுமே வேண்டாம் பிரபுவே, என்னுடைய மகளை உங்க சேவையிலிருந்து விடுவிச்சிருங்க, அது போதுன்றாரு ஓவியர். இவர் இப்படி கேட்டது அந்த பிரபுவை காயப்படுத்துச்சு. அவர் எப்படி வேணாலும் நினைச்சிருக்கலாம், அந்த வதந்தியை நம்பி நம்ம மேல நம்பிக்கை இல்லாம இப்படி கேட்கிறாரேன்னு நினைச்சிருக்கலாம். அல்லது அந்த வதந்தி உண்மைன்னா கூட எனக்கு விருப்பமான பெண்ணை எப்படி என்கிட்ட வந்து கேட்கலான்னு நினைச்சிருக்கலாம். எப்படி நினைச்சாரோ தெரியல. ஆனா அவரு ஓவியர் கேட்டதுக்கு சம்மதிக்கல. ஆனா அதன் விளைவு அந்த பெண்ணையும்
பிரபுவையும் இணைத்து பலவிதமான செய்திகள் அந்த அரண்மனைக்குள்ள பரவச்சு. ஒரு நாள் அந்த பிரபு என்ன பண்றாரு, யோஷிகிடேய மறுபடியும் கூப்பிடுறாரு. மறுபடியும் அவர்கிட்ட ஒரு வேலைய ஒப்படைக்கிறாரு. அந்த வேலை தான் ஒரு நரகம் எப்படி இருக்கும் என்பதை திரைச்சீலையில் படமாக வரைவது. இந்த கதை ஆரம்பிக்கும் போதே நான் ஒரு விஷயம் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? இந்த யோஷிகிடேயால கற்பனை பண்ணிலாம் எதையும் வரைய முடியாது, நேர்ல பாக்குறத தான் வரைய முடியும்னு சொன்னேன்ல. அப்போ நரகத்தை வரையணும் அப்படின்னா நரகத்தை அவர் நேர்ல பார்க்கணும், அல்லது ஒரு நரகத்தை அவர் நேர்ல உருவாக்கணும். அதாவது செத்து போய் மனுஷங்க என்னென்ன கொடுமையெல்லாம் நரகத்துல அனுபவிப்பாங்கன்னு அவருக்கு தோணுதோ அந்த கொடுமை எல்லாத்தையும் யாராவது சில மனிதர்களுக்கு செஞ்சு அதை தான் அவர் ஓவியமா வரையணும். அவர் என்ன பண்ணிருப்பாருன்னு நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிஜமாவே காசு கொடுத்து ஒரு பையனை வேலைக்கு கூப்பிடுறாரு. அவன் கைய வளைச்சு காலை வளைச்சு இப்படி அப்படின்னு அவனை கொடுமை பண்ணி அவனை ஓவியமா வரைகிறாரு. இந்த கதையை வாசிச்சீங்கன்னா புரியும். அந்த பையன் ஒவ்வொரு நாள் விதவிதமான சித்திரவதைகள் அனுபவிப்பான். ஒரு நாள் திடீர்னு பாம்பை கூட்டிட்டு வந்துருவாரு. ஒரு நாள் திடீர்னு அவனை அடிக்கிறதுக்கு ஆயுதம் கொண்டு வருவாரு. அவன் சற்றும் எதிர்பார்க்காத நேரம் எதிர்பார்க்காத கொடுமைகள் அவனுக்கு நடக்கும். இப்படியாக ஒரு வழியா அவர் என்ன செஞ்சாச்சு, ஓவியத்தை வரைஞ்சாச்சு. அவர் எதிர்பார்த்த மாதிரி எல்லாமே அந்த ஓவியத்துல இருக்கு. அரசர்கள், வணிகர்கள், போர் வீரர்கள், பொதுமக்கள், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கொடுமை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தண்டனை நரகத்துல எப்படி வழங்கப்படும் அப்படின்றத ஓவியமா வரைஞ்சாச்சு. உயிர் பிரியும் போது அந்த உயிர் எப்படி 5 படிநிலைகள் தாண்டி சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ போகும் அப்படிங்கிறத அதே ஓவியத்துல காட்டியாச்சு. இனி ஒண்ணுதான் பாக்கி. உயர் குலத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை, குறிப்பாக அரச குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை உயிரோட கொளுத்தி ஒரு ஓவியம் வரையணும். அந்த பெண் ஒரு வண்டிக்குள்ளேயோ இல்ல பல்லக்குள்ளேயோ இருக்கிற மாதிரியும், அதை சுத்தி தீ எரியிற மாதிரியும், அந்த தீயால அந்த பெண் எப்படி பாதிக்கப்படுறா, அந்த தீ எரியும் போது அவ எப்படியெல்லாம் வேதனை அனுபவிக்கிறா, எப்படியெல்லாம் அலறா அப்படின்றதையும் அவர் அந்த ஓவியத்துல காட்டணும். அதை பண்ணிட்டா அந்த ஓவியம் நிறைவடைஞ்சிரும். ஆனா அந்த மாதிரி ஒரு காட்சிக்கு எங்க போறது, யாரை போட்டு கொளுத்துறது? யோஷிகிடேவுக்கு ஒன்னும் புரியல. அதனால அவர் என்ன செய்யறாரு, நேரா அந்த பிரபுவை போய் சந்திக்கிறாரு. பனை ஓலைகளால் வேயப்பட்ட ஒரு வண்டியில் உயர்குலத்தை சேர்ந்த ஒரு பெண் இருக்க வேண்டும், அதுவும் நீளமான கருங்கூந்தலை உடைய பெண் இருக்க வேண்டும், அவளை சுற்றி நெருப்பு எரிய வேண்டும், அந்த நெருப்பில் அவள் வேதனையை அனுபவிக்க வேண்டும், அப்போதான் என்னால இந்த ஓவியத்தை வரைஞ்சு முடிக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டதும் அந்த பிரபுவுக்கு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாத்துக்கோங்க. அவர் சொல்லி பாக்குறாரு, கண்டிப்பா அப்படி ஒரு காட்சி நடக்கணுமா, நடந்தாதான் உன்னால ஓவியம் வரைய முடியுமா? யோஷிகிடே சொல்றாரு, ஆமா, அப்படி ஒரு காட்சி நடந்தாதான் என்னால ஓவியம் வரைய முடியும். வேற யாராவது இருந்தா கூட பரவாயில்ல, நான் யோஷிகிடே, இது யோஷிகிடேயோட ஓவியம், இந்த ஓவியத்துக்கு இப்படி ஒரு காட்சி நடந்தே தீரணும். அந்த பிரபுவால என்ன சொல்ல முடியும்? சரின்னு சொல்லிடுறாரு. ஒரு வாரம் கழிச்சு வா, அதுக்கு ஒத்துக்கிற யாரையாவது தேடுறேன், அந்த காட்சியை நீ வரையும்படி செய்யறேன். ஒரு வாரம் போகுது. அவர் எதிர்பார்த்த மாதிரி அதே மாதிரியான ஒரு காட்சி அங்க அரங்கேற்றப்படுது. அதுக்குள்ள இருந்த பெண்ணோட அலறல் அந்த இடம் முழுசும் கேக்குது. யோஷிகிடேவோ எதை பத்தியும் கவலைப்படாம அதை ரசிச்சபடி படம் வரைகிறாரு. அந்த பல்லக்குல இருந்தது யாரு? யோஷிகிடேவோட சொந்த மகள். இந்த உலகத்திலேயே அவர் யார் மேல அதிக பாசம் வச்சிருந்தாரோ அந்த மகள். பாருங்க, தான் தான் ஒரு சிறந்த ஓவியருங்கிற எண்ணம், தான் எப்பவுமே தனித்துவமா இருக்கணுங்கிற வெறி, ஒரு அலறலை கேட்கிறாரே அந்த அலறல் அவர் பொண்ணோட அலறல்னு கூட அவருக்கு புரியல. அது புரியாமலே அல்லது புரிந்தும் புரிந்து கொள்ளாத மாதிரியே அவர் அந்த ஓவியத்தை வரைஞ்சு முடிச்சிடுறாரு. நரகத்தின் திரை அப்படிங்கிற அந்த சிறந்த ஓவியம் திரைச்சீலையின் மீது வரையப்பட்டு அந்த பிரபுவுக்கு பரிசளிக்கப்படுது. ஆனால் அது வரைந்து முடிக்கப்பட்ட அந்த இரவே தன் ஒரே மகளை இழந்த வருத்தத்தின் காரணமாக தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் ஓவியர் யோஷிகிடே. அவரு ஓவியத்துல எல்லாமே சாதிச்சிட்டாரு. ஆனா சாதிச்ச சந்தோஷத்தை வந்து சொல்லக்கூட மகா வீட்டுல இல்ல. இந்த கதை எப்படி முடியுது தெரியுமா? பல வருடங்களுக்கு பிறகு அவர் கல்லறை இருந்த இடம் கூட காணாமல் போனதுன்னு முடியுது. நிஜமாவேங்க, எதுலயாவது நம்ம ரொம்ப அப்சஸ்ட் ஆயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்றோம்னு நமக்கே தெரியாது. நம்ம பொதுவா ஒரு வேலையை ஆரம்பிக்கும் போதோ அல்லது ஒரு கலையில சிறந்து விளங்கணும் அப்படின்னு நினைக்கும் போதோ பெயருக்காக, புகழுக்காக, பணத்துக்காக அதெல்லாம் செய்யணும்னு நினைப்போம். அது மூலமா நம்மளும் நம்ம குடும்பமும் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். ஆனா போற போக்குல ஃப்ளோல எதுக்காக அதுல இறங்கணும் அப்படிங்கறதே நமக்கு மறந்து போயிடும். ஒரு தேன் கூட்டுக்குள்ள விழுந்த எறும்பு மாதிரி நம்ம எதை ஆசைப்பட்டு செய்ய தொடங்கணுமோ அதுக்குள்ளேயே நம்ம உழண்டுட்டே இருப்போம். நம்மளோட சோல் சாட்டிஸ்பேக்ஷனும் அதுல கிடைக்காம போயிடும். நம்மளை சுத்தி இருக்கிறவங்களையும் நம்ம கவனிக்காம போயிடுவோம். இததான் ரொம்ப அழகா இவர் இந்த கதையில சொல்லியிருப்பாரு. ஆனா இதே கதையை எழுதின அக்கூட்டவா இன்னொரு கதையும் எழுதியிருக்காரு.
அந்த கதையோட பேரு டோஷிஷன். டோஷிஷன் அப்படின்றது அந்த கதையில வரக்கூடிய வாலிபனோட பேரு. ரொம்ப ஒரு சாதாரண வாலிபன். அவனுக்கு ஒரே ஒரு ஆசை வருது, நம்ம துறவரம் போகணும் அப்படின்னு. ஆனா துறவரம் போகணும்னு ஆசைப்பட்ட அவன் நரகத்துக்கு போயிடுறான். எப்படி நரகத்துக்கு போனா? அததான் இந்த கதை சொல்லும். கதையை சொல்லிடுறேன். கதையோட தலைப்பு டோஷிஷுன். ஒரு நகரத்துல ஒரு வாலிபன் இருக்கான். அவனோட பேரு டோஷிஷுன். இந்த டோஷிஷுனுக்கு அவனோட குடும்பம் மூலமாக நிறைய பணம் கிடைக்குது. அவன் ஒரு பணக்கார குடும்பத்துல பிறந்திருக்கான். அதன் மூலமா அவன்கிட்ட நிறைய பணம் இருக்கு. ஆனா அந்த பணத்தை வச்சு என்ன செய்யறதுன்னே தெரியல. வேலை வெட்டிக்கு போறதுக்கோ வியாபாரம் பண்றதுக்கோ எந்த அறிவுமே அவனுக்கு கிடையாது. அதனால அவன் என்ன பண்றான், அந்த பணத்தை மொத்தமாக செலவழிச்சிடுறான். பொழுதுபோக்கு, நண்பர்களோடு சேர்ந்து விளையாடுறது, சூதாடுறது, குடிக்கிறது, இப்படியாகவே அவனுடைய மொத்த பணமும் கலைஞ்சு போச்சு. ஆக தனிமை, ஏழ்மை, விரக்தி, இது எல்லாமே அவனுக்கு வாழ்க்கையில வந்துருது. உழைச்சி சாப்பிட அப்ப கூட மனசு வரல. இதுக்கு மேல நம்ம இருக்கவே வேண்டாம் அப்படின்னு முடிவு செஞ்சுட்டு அவன் ஒரு மலை உச்சிக்கு போறான். அங்க போய் தன்னோட உயிரை முடிச்சுக்கணும்னு நினைக்கிறான். ஆனா அதே நேரத்துல ஒரு துறவி அவன் கண்ணில் படுறாரு. இது ஜப்பான் அப்படின்றதுனால அந்த துறவி யாரு? புத்த துறவி. அப்போ புத்த துறவி இவனை பாக்குறாரு. என்ன பிரச்சனைன்னு கேக்குறாரு. சரி, நான் வேணா அவனுக்கு உதவி செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை சோதிக்கிறதுக்காக, அவனுக்கு நல்லது செய்யறதுக்காக கிடையாது, அவனை சோதிக்கிறதுக்காக அவனுக்கு பணம் கொடுக்கிறாரு. அப்புறம் கேட்கவா வேணும், அவனே சோம்பேறி தானே, பணத்தை வாங்க மாட்டானா? வாங்கிக்கிட்டான், போனான். மறுபடியும் எல்லா கேளிக்கைகளிலும் அந்த பணத்தை செலவழிச்சு மறுபடியும் போண்டியாகி அதே மலைக்கு திரும்ப வந்தான். முதல்ல வரும்போது உயிரை போக்கிக்கணும்னு நினைச்சான்னு வச்சுக்கோங்க. இப்பதான் அந்த துறவி இருக்காரு, எப்பவும் பணம் கொடுப்பாரு அப்படின்னு நினைச்சிட்டு அவர்கிட்ட மறுபடியும் போய் கவலைய சொல்றான். மறுபடியும் அவர் அவனை சோதிக்கிறதுக்காக பணம் கொடுக்கறாரு. மறுபடியும் அந்த பணம் முன்பு போலவே செலவாகுது. இப்படி ஒரு 2-3 தடவை பண்ணினதுக்கு அப்புறம் இந்த வாலிபனுக்கு வாழ்க்கையை பத்தி ஒரு புரிதல் வந்துருது. என்ன புரிதல்? இந்த மனுஷங்கள்லாம் பணம் இருக்கும்போது வராங்க, நம்மளை நல்லா கவனிச்சுக்கிறாங்க. பணம் போன பிறகு சீண்டவே மாட்டேன்றாங்க. நமக்கோ யாரும் இல்லாம இருக்க பிடிக்கல. அதுக்குன்னு எப்ப பார்த்தாலும் பணத்தை சம்பாதிச்சுக்கிட்டே இருக்க முடியுமா என்ன? பணத்தை சேர்த்து வச்சுக்கிட்டோம், பணத்தை பெருக்கிக்கிட்டோம், அதுலயே கவனம் செலுத்தினா இவங்கள எப்படி நான் கவனிச்சுக்கிறது, நான் எப்படி சந்தோஷமா இருக்கிறது? இந்த மாதிரி முட்டாள்தனமான சிந்தனை அவனுக்கு. அந்த சிந்தனை கடைசியில அவனை எங்க கொண்டு போய் விடுது அப்படின்னா, ஒன்னு நம்ம வாழ்க்கையை முடிச்சுக்கணும், அல்லது அந்த துறவி மாதிரி நம்மளும் துறவரம் போயிடணும். ஏன்னா அந்த துறவி பாத்தீங்கன்னா காசு தன்னால சம்பாதிக்க முடிஞ்சா கூட, உருவாக்க முடிஞ்சா கூட அதை இவனுக்கு தான் கொடுக்குறாரு. அப்போ அந்த மாதிரி ஒரு மனநிலை கிடைக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? இது வரைக்கும் நம்ம அனுபவிச்ச எல்லா சந்தோஷத்தை விடவும் அந்த மனநிலை தானே பெருசு அப்படின்னு அவனோட மனசுல தோணிடுது. அதனால நேரா துறவிக்கிட்டேயே போறான். இந்த முறை காசு பணம் எதுவும் கேட்கல. எனக்கு உங்களை மாதிரி துறவரம் வேணும், எனக்கு துறவரம் கொடுங்க, உங்களை மாதிரி நான் ஆகுறதுக்கு எனக்கு வழி சொல்லுங்க அப்படிங்கிறான் துறவி கிட்ட. ஆனா காசு பணத்தை எல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்த துறவி துறவரத்தை அவனுக்கு கொடுக்க மாட்டேன்றாரு. இங்க பாரு, துறவரம் எல்லாம் ரொம்ப கஷ்டம். நான் துறவரம் வர்றதுக்கு என்ன பண்ணேன் தெரியுமா? இந்த மலையில வந்து உட்கார்ந்தேன். இந்த மலையில உட்கார்ந்து தியானம் பண்ணினேன். அப்படி தியானம் பண்ணும்போது நிறைய தொந்தரவுகள் வந்துச்சு. ஆனா நான் யாருக்கும் ஒரு பதில் கூட சொல்லாம அமைதியா மௌனமா இருந்து அந்த மௌனத்தின் மூலமாக தான் எனக்கு துறவரம் கிடைச்சிச்சு. இப்போ உனக்கும் துறவரம் வேணும்னா நீயும் அதை தான் செய்யணும். இந்த மலையில உட்கார்ந்து தியானம் செய்யணும். ஆனா முழு தியானம் முடிகிற வரைக்கும், நான் வந்து உன்னை எழுப்புற வரைக்கும் நீ ஒரு வார்த்தை கூட யார்கிட்டையும் பேசக்கூடாது. அந்த வாலிபனுக்கு அவர் சொன்னது பிடிச்சிருந்துச்சு. இவ்வளவுதான் தியானமா? சரி, அப்படின்னா நான் பண்றேன், நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு அவர் அனுப்பி வச்சுட்டான். அதே மலை மீது உட்கார்ந்து தியானம் பண்ண ஆரம்பிச்சான். ஆனா அந்த தியானம் அவ்வளவு எளிதாக இருக்கல. அவ்வளோ சீக்கிரத்துலலாம் மௌனமா இருக்க அவனை யாருமே விடல. அவன் கண்ணு முன்னாடி நிறைய பிம்பங்கள், கற்பனைகள் எல்லாம் தோன்றியதா இந்த கதையில சொல்லியிருப்பாங்க. ஒரு குழந்தை வரும், ஒரு பெண் வந்து அவன் முன்னாடி அழுவா, தேவதூதர்கள் வருவாங்க, பேய்கள், பிசாசுகள், பயங்கரமான மிருகங்கள், இப்படி பல விஷயங்கள் அவன் முன்னாடி அந்த கற்பனையில வரும். எந்த இடத்துலயுமே அவன் பயப்பட மாட்டான். எந்த இடத்துலயுமே அவன் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டான். அதெல்லாம் அவனை வம்பிழுக்கும். ஆனாலும் ஒரு வார்த்தை கூட அவன் பேச கிடையாது. சில நேரம் இப்படி நடக்குங்க. நம்ம ஆரம்பிக்கும் போது சும்மா விளையாட்ட ஆரம்பிப்போம். ஆனா பாதி தூரம் போன பிறகு அதை விடாப்பிடியா பிடிச்சுக்கணும்னு தோணும். அது மாதிரி அவனுக்கும் தோணுச்சு. கடைசி வரைக்கும் மௌனமா இருந்துடணும், உறுதியா மௌனமா இருந்து துறவரம் வாங்கிடணும். ஆனா அப்படி அவன் நினைச்ச அதே தருணத்துல அவன் முன்னாடி ஒரு பிம்பம் தோன்றுது. அது எதனுடைய பிம்பம் தெரியுமா? நரகத்துடைய பிம்பம். ஒரு நரகத்துக்கு அவன் போன மாதிரியான அனுபவம் அந்த இடத்துல அவனுக்கு உருவாகுது. நரகத்தின் வழியாக அவன் போறான். நெருப்பு ஜுவாலைகளை பார்க்கறான், ஆணி படுக்கைகளை பார்க்கறான், மனிதர்கள் அனுபவிக்கக்கூடிய அத்தனை கொடுமைகளையும் பார்க்கறான். வெப்பம், நாற்றம், கொடுமைகள், இப்படி எல்லாத்தையும் பார்த்தும்
மௌனமாக இருக்கிறான். அப்படி அவன் மௌனமா இருக்கும்போது அவன் முன்னாடி யார் வர்றாங்க? ஒரு சாத்தான் வருது. அந்த சாத்தான் என்ன செஞ்சுச்சு தெரியுமா? 2 குதிரைகளை அவன் கண்ணு முன்னாடி கொண்டு வந்துச்சு. அந்த 2 குதிரைகளும் அவனுடைய பெற்றோர்கள். அவனை பெத்த அப்பாவும் அம்மாவும் மரணத்துக்கு பிறகு நரகத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னும், அந்த நரகத்துல இப்படி குதிரைகளாக மாறி இருக்கிறாங்க அப்படின்னும் அவன்கிட்ட சொல்லிட்டு அந்த 2 பேரையும் காட்டுது சாத்தான். அவங்க 2 பேருக்கும் பலவிதமான கொடுமைகளை, ஒரு ஆணி மாதிரி இருக்கிற சாட்டையை வச்சு அவங்கள அடிக்கிறது, நெருப்பு ஜுவாலையிலான சாட்டையில அவங்கள அடிக்கிறது, இப்படி அடிச்சும் காட்டுது. என்னதான் இருந்தாலும் அவன் ஒரு மகன் இல்லையா? அது பூமியோ நரகமோ ஏதோ ஒரு இடத்துல இது மாதிரியான கொடுமைகளை எல்லாம் அனுபவிக்கிறத பார்த்தா அவனோட மனசு எப்படி இருக்கும் இல்ல? அவனோட மனசு ரொம்ப பதறிச்சு. ஆனா அவனோட அம்மாவும் அப்பாவும் சொல்றாங்க, மகனே எதுவும் பேசாத, உனக்கு துறவரம் கிடைக்கட்டும், நாங்க என்ன கொடுமை வேணாலும் பட்டுக்கிறோம், நீ பேசாத. அவனுக்கும் கூட அதுதான் ஆசை. ஆனா இப்படி ஒரு சூழ்நிலையிலும் தனக்காக பரிந்து பேசக்கூடிய தாயையும் தகப்பனையும் கண்டு அவனுடைய மனம் இளகியது. அம்மா அப்படின்னு அவங்கள பார்த்து சொல்றான். அந்த இடத்துலயே அந்த பிம்பங்கள் அத்தனையும் உடையுது. அது உடைஞ்ச உடனே இவனுக்கு தோணுது, சரி அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சிச்சு. இத்தனை நாள் நம்ம பண்ண தவமும் ஒரு பயனும் கிடையாது, நம்ம செஞ்சது எல்லாமே வீண் அப்படின்னு ஒரு இடத்துல அவன் நினைக்கிறான். ஆனா அவன் நினைச்ச இடத்துல பாருங்க, அந்த துறவி வந்து நிக்கிறாரு. மகனே உனக்கு துறவரம் கிடைச்சிருச்சு அப்படிங்கிறாரு. என்னடா புதுசா இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அந்த இடத்துலதான் அந்த துறவி அவன்கிட்ட சொல்றாரு, ஒருவேளை உன்னோட அம்மா அவ்வளோ வேதனையில கத்தும் போதும், உன்னோட அப்பா அவ்வளோ வேதனையில கத்தும் போதும் கூட நீ இறங்காம இருந்திருந்தா, அம்மான்னு அந்த இடத்துல நீ கூப்பிடாம இருந்திருந்தா, நிச்சயமா உனக்கு துறவரம் கிடைச்சிருக்காது. அந்த நொடியே நான் உன்னை மனிதத்தன்மையற்ற நபர்னு முடிவு செஞ்சிருப்பேன். ஆனா என்னைக்கு நீ உன்னை ஒரு மனிதனாக உணர்ந்தியோ அன்னைக்கே துறவரத்துக்கான தகுதியும் உனக்கு வந்துருச்சுன்னு சொல்லி அவனுக்கு துறவரம் கொடுப்பாரு அந்த துறவி. இந்த கதை ரொம்ப அருமையா முடிஞ்சிருந்ததுல. ஏன்னா போன கதையில அந்த அப்சஷன்னாலேயே அவர் தன்னோட மகளை பறி கொடுத்து தன்னையும் பறி கொடுத்துருவாரு. ஆனா இதுல அந்த அப்சஷன்ல இருந்து மீண்டு வந்து பாசத்துக்கும் உறவுகளுக்கும் மரியாதை கொடுத்து அவன் நரகத்துல இருந்து தப்பிச்சுக்குவான். 2 கதைகளுமே நரகத்தை பற்றி வந்தாலும் 2 கதைகள்லையும் நரகத்தை பற்றிய காட்சிகளும் நரகத்தில் நடக்கக்கூடிய கொடுமைகளும் முன்வைக்கப்பட்டிருந்தாலும் 2மே வேற வேற ஆங்கிள் அமைஞ்சிருக்கு. நல்ல எழுத்தாளருங்க நிஜமாவே. இவர் நிறைய ஃபோக் டேல்ஸை அடிப்படையா எடுத்துதான் கதை எழுதியிருப்பாரு. ஆனா அந்த ஃபோக் ஸ்டோரி எல்லாம் பார்க்கும்போது பிளண்டா இருக்கும். இவர் எழுதியிருக்கிற விதம் பார்க்கும்போது கம்ப்ளீட்டாவே டிஃப்ரெண்டான ஸ்கிரீன் பிளேல டிஃப்ரெண்டான எலமெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்திருக்கும். கடைசியா ஒரு நல்ல மெசேஜையும் இவர் உள்ள வச்சிருப்பாரு. இந்த இடத்துல நிறைய கதைகள்ல அவருடைய சாயலை நம்ம பார்க்க முடியும். எதனால சொல்றேன்னா, இந்த யுனோசுகே அகோட்டவா ஒரு பணக்கார குடும்பத்துல பிறந்தவர். இவர் பிறந்தப்பவே இவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. அதுவும் மனநிலை சரியில்லாம அதன் காரணமாவே இறந்து போயிட்டாங்க. அதுக்கு பிறகு இவரு தன்னோட மாமா வீட்டுல அந்த மாதிரி கஷ்டப்பட்டு தான் வளர்ந்திருக்காரு. வளர்றப்போ ரொம்ப சீக்கிரத்திலேயே இவர் கதைகள் எழுத ஆரம்பிச்சிட்டாரு. 100 கதைகளுக்கும் மேல எழுதியிருக்கிறதா இவரை பத்தின ரெக்கார்ட் சொல்லுது. ஆனா இப்படி கதைகள் எழுதின இவரு, இந்த ரஷமோன் மாதிரி வித்தியாசமான கதைகளை எழுதின இவரு தன்னோட 35வது வயதிலேயே இறந்து போயிட்டாரு. காரணம், அவருக்கும் மனநிலை சரியில்லாம போச்சு. அந்த இன்செக்யூரிட்டின்னு சொல்லுவாங்கல்ல, வாழும்போது ஒரு பயம் வந்துகிட்டே இருக்கும், அடுத்தது என்ன நடக்குமோ என்னென்ன நடக்குமோ, அந்த மாதிரியான பயம் அதிகமாகி அந்த பயத்தை தாங்க முடியாம தன்னுடைய உயிரை தானே மாச்சிக்கிட்டாரு இவரு. இதனாலதான் சொன்னேன், நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த 2 கதைகள்லையுமே இதே பாங்க நீங்க பார்க்க முடியும். அவருடைய எண்ணங்களின் பிரதிபலிப்பு அவருடைய பல கதைகள்ல வெளிப்படுற மாதிரி நமக்கு தெரியும். குறைந்த காலமே வாழ்ந்தாலும் தன்னுடைய கதைகளால் இன்று வரைக்கும் நிலைநிற்கக்கூடிய ஒரு எழுத்தாளராக இருக்கிறாரு இவரு, அகோட்டவா யுனோசுகே. அவருடைய 2 கதைகளையும் உங்களுக்கு அறிமுகம் செஞ்சு வச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். மறக்காம உங்க ஃபீட்பேக் என்கிட்ட சொல்லுங்க. நம்ம இன்னொரு நாள் இன்னொரு காணொளியோடு மறுபடியும் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சபரி. நன்றி, வணக்கம்.